செம்மஞ்சேரி அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் 3 வயது குழந்தைகள் ஆடிய குரூப் நடனத்தை பார்த்து எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ், இதுபோல் நடனத்தை நான் எங்கும் பார்த்ததில்லை, அருமையான நடனம் என கூறி அந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு நடனம் கற்றுத்தந்த 5 ஆசிரியர்களை சால்வை அணிவித்து கௌரவித்தார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ், கவுன்சிலர் முருகேசன் பங்கேற்று 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ், மெடல்கள் வழங்கினர். ஆண்டு விழாவில் மாணவர்கள் பல்வேறு குழு நடனங்கள் நடைபெற்றது. அதில் குறிப்பாக எல்கேஜி யூகேஜி படிக்கும் 3 வயது குழந்தைகள் ஆடிய குரூப் நடனம் அங்கு இருப்பவர்களை வியக்க வைத்தது. இந்த குழு நடனத்தை பார்த்த சிறப்பு அழைப்பாளர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் அந்த குழந்தைகளை பாராட்டினார். அதேபோல், நான் பல்வேறு அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பங்கேற்று இருக்கிறேன். ஆனால் இதுபோல் நடனத்தை பார்த்து நான் வியந்ததில்லை. எனவே இந்த குழந்தைகளுக்கு நடனம் கற்றுத்தந்த 5 ஆசிரியர்களை கௌரவிக்க வேண்டும் என கூறி அந்த குழந்தைகளுக்கு நடனம் கற்றுத்தந்த 5 ஆசிரியர்களை மேடையில் அழைத்து சால்வைகள் போற்றி கௌரவித்தார். பின்னர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் பேசும்பொழுது, இந்த பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை இன்னும் சில தினங்களில் முதலமைச்சர் காணொலி மூலம் திறக்கப்பட உள்ளதாகவும் மற்றும் இந்த பள்ளிக்கு மற்றொரு கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தின் கட்டுமான பணியும் விரைவில் அடிக்கால் நாட்ட உள்ளதாகவும் கூறியுள்ளார். இவ்விழாவில் கவுன்சிலர் முருகேசன், வட்டச் செயலாளர் நாகராஜ் மற்றும் பலர் பங்கேற்றனர். பள்ளி 1250 மாணவ செல்வங்களை கொண்ட ஒரு நடுநிலை பள்ளி. ஒரு சென்னைக்கு உள்ள இருக்கிற பள்ளிகள்ல அதிகமான மாணவ செல்வங்களை பெற்ற பள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பள்ளியில் மாணவ செல்வங்களை நாங்களாம் நிறைய பள்ளிகளுக்கு சொல்றோம். இந்த பள்ளிக்கு உள்ள போகும்போது இந்த பள்ளிக்கு நாங்க சர்டிபிகேட்டோ இல்ல பள்ளிக்கு தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்களுக்கோ இது நல்லா பள்ளி வச்சிருக்காங்க, நல்ல மாணவ செல்வங்களை வழிநடத்துறாங்கன்னா ஒரே ஒரு காரணம் என்னன்னா, குழந்தைகள் சத்தம் இல்லாம ஆசிரியர் பெருமக்கள் சொல்றதையும் இங்கு நடக்கின்ற கலை நிகழ்ச்சிகளும் பேச்சு போட்டிகளும் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்ப்பதில் அவர்கள் ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த பள்ளி ஒரு சரியான பள்ளி என்று நாம் சர்டிபிகேட் கொடுப்போம். அது போலவே இந்த நடுநிலை பள்ளியும் மாணவ செல்வங்கள் என்ன பேசுறாங்க, என்ன ஆசிரியர் பெருமக்கள் சொல்றாங்க கூர்மையாக கவனிக்கின்ற பள்ளிகளில் இந்த பள்ளியும் ஒரு முன்னோடி பள்ளியாக திகழ்கிறது. அதற்கு நான் தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் நன்றி சொல்றேன். மாணவ செல்வங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய அரசு நடத்துகின்ற பள்ளிகளில் இன்னைக்கு மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமா இருக்கு. நம்முடைய தலைமை ஆசிரியர் சொன்னாங்க, சவால் விட்டு இந்த ஆண்டு 1650, அடுத்த வருடம் 150 பிள்ளைகளுக்கு மேலாக இந்த பள்ளியில் நிச்சயம் அதிகப்படியா இந்த மாணவ செல்வங்களை சேர்க்கப்படும் என்றாங்க. இதுக்கு காரணம் என்ன? சொன்னாங்க 8ஆம் கிளாஸ் இருக்கு, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் மாற்றணும் சார், தரம் உயர்த்தணும். நான் சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அந்த துறை சார்ந்த அமைச்சர் இன்றைக்கு கல்வியே ஒரு பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். முதல்ல ஒரு பள்ளிக்கு கட்டிடங்கள், வகுப்பறைகள் தேவை. அதனாலதான் இன்றைக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த வகுப்பறை கட்டிடம் கட்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் இன்னும் ஒரு சில நாட்களை திறந்து வைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, 10 கோடி ரூபாயில புதிய வகுப்பறை கட்டிடத்தை கட்ட போறாங்க. இந்த கட்டிடங்கள் சரியான முறையில் இருந்தால்தான் மாணவர்களுடைய மைண்டு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், நல்ல ஒரு எண்ணங்களை உருவாக்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துவதை விட பள்ளி கட்டிடத்தை பேராசிரியர் அன்பாகனார் பேராசிரியர் நிதியிலிருந்து இன்றைக்கு அந்த கட்டிடங்களை கட்டுறாங்க. இங்க சென்னை மாநகராட்சி பள்ளியில இன்றைக்கு 70 கோடி ரூபாய், 101 கோடி ரூபாய் எல்லாம் ஒதுக்கி பண்றாங்கன்னா காரணம், இன்னைக்கு அரசு பள்ளியில இங்க நான் கேட்டேன், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தரமாக இருக்க வேண்டும் என்பது. எல்கேஜி யூகேஜி பள்ளியில் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க குழந்தைங்கன்னு கேட்டேன். 175 மாணவ செல்வங்கள் படிக்கிறாங்கன்றாங்க. நம்ம இதே தனியார் பள்ளிக்கு போனோம்னா 1 லட்சம் ரூபாய் வேணும். 1 லட்சம் ரூபாய் சாதாரணமா நமக்கு தகுந்தாற் போல் அது 2 லட்சம், 3 லட்சம், அதெல்லாம் வேற. நமக்கு படிக்கணும்னு நினைச்ச குழந்தைகள் எடுத்துமே நம்ம அந்த எல்கேஜி யூகேஜி சேர்க்கனா ஒரு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் குறைந்தது. இன்று அதே தரத்தில் அந்த எல்கேஜி யூகேஜி பள்ளி அவர்களுக்கு ஐடி கார்டு போட்டு
அவர்களுக்கு டிஷர்ட், அவர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து அவர்களுக்கு என்ன பிரைவேட்ல என்ன எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த குழந்தைகள் விளையாடுகின்ற வகையிலும் அவர்கள் இதற்கெல்லாம் அவர்களுக்கு படிப்பறிவை ஆரம்பிக்கின்ற இடமாக அந்த எல்கேஜி யூகேஜி வந்து இன்னைக்கு எண்ணற்ற திட்டங்கள் மூலமாக அந்த எல்கேஜி யூகேஜி மேம்படுத்தியிருக்காங்க. அதனால்தான் 175 குழந்தைகள் படிக்கிறார்கள். பெருமையாக இருக்கிறது. உண்மையிலே இந்த செம்மஞ்சேரி சுனாமி நகர் பகுதியில் வாழ்கின்ற மக்கள் இந்த பள்ளியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். நான் நேற்று வந்து ஒரு தனியார் பள்ளிக்கு சென்று மடிக்கணினி வழங்குகின்ற அந்த நிகழ்வுகளை அழைத்தார்கள். நானும் வந்து மேடையில் வைத்திருக்கிறதும் சென்றிருந்தோம். அந்த ஒரு கல்லூரியில மட்டும் 767 மாணவ செல்வங்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக பக்கத்தில் ஒரு சென்ட் கல்லூரி பேர் கூட சொல்றேன். அந்த பெற்றோர்கள் அந்த மாணவ செல்வங்கள் இந்த கல்லூரியில நாம் சேர்க்க முடியுமா என்ற கனவை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நிறைவேற்றி தந்திருக்கின்றார். இன்னைக்கு அனைத்து உயர்கல்வி படிக்கின்ற மாணவ செல்வங்களையும் அரசு பள்ளியில் படித்தால் அவர்களுக்கான சலுகைகள். அதனால்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அரசு கல்லூரிகளையும், அரசு உதவி பெற தனியார் கல்லூரிகளையும், அரசு பெற உதவி பெறுகின்ற பள்ளிகளையும் தரங்களை உயர்த்தி இன்றைக்கு ஒரு கல்வி புரட்சியை தந்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதனால்தான் இன்றைக்கு அரசு பள்ளியில வருகை பதிவேடுகள் 3% இருக்குது. மாணவர்களுடைய சேர்க்கை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் நம்முடைய மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்து நல்ல உயர்ந்த நிலைக்கு உருவாக்குகின்ற ஒரு பள்ளியாக நம்முடைய செம்மஞ்சேரியில் இருக்கின்ற அரசு நடுநிலை பள்ளி, சென்னை மாநகரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த நடுநிலை பள்ளி இன்னும் பல மாணவ செல்வங்களை உருவாக்கி இன்னும் அதிகப்படியாக இந்த மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு தலைமை ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு பணியாற்றுகின்றார்கள். அவர்களுக்கு உங்களின் சார்பாக என் சார்பாக நன்றி சொல்றேன். 2 டான்ஸ் பார்த்திருக்கிறோம். 2 டான்ஸ் எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க நினைக்கிறேன். அவங்க தானே எல்கேஜி யூகேஜி. அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் இவ்வளவு பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. எந்த பள்ளியில இவ்வளவு பெற்றோர் வந்ததில்லை. நான் ஒரு பெற்றோர்களுக்கு நான் செலக்ட் பண்றேன். நம்முடைய குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பெற்றோர்கள் பார்க்கணும், அவங்களை ரசிக்கணும். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லணும். நம்ம எல்லாரும் ஓங்கி இந்த 2 குரூப் ஆஃப் டேலண்ட்ஸுக்கு இந்த குழந்தைகளை வடிவமைத்த 2 ஆசிரியர் பெருமக்களை நான் பார்த்தேன். அவர்களுடைய ஈடுபாடு, அவர்கள் இந்த குழந்தைகளை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன் குழந்தை போன்று அந்த குழந்தைகளை உருவாக்கி இருக்கின்றார். பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. அதுதான் எந்த பணி செய்தால் நான் சொல்லுவேன், நம்மளுடைய ஈடுபாடோடு பணி செய்ய வேண்டும், அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போல இந்த 2 ஆசிரியர் பெருமக்களும் மேடையிலே நாம் அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையில் அவர்கள் பொன்னாடை போற்ற வேண்டும் என்று நான் தலைமை ஆசிரியரை கேட்டுக் கொள்கிறேன். அவர் இந்த 2 ஆசிரியர்களுக்கும் அவர்கள் ஓங்கி இந்த பெற்றோர்கள் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கும் நம்ம கை தட்டணும். கை தட்டணும் பார்ப்போம். இந்த 2 ஆசிரியர் பெருமக்களுக்கும் 2 பேர் தான் அவங்களை வடிவமைச்சு வேற என்னவா தெரியல, 5 பேரா 5 பேருக்கு காவலை அணிவித்து அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இந்த பள்ளி ஆண்டு விழாவில் இன்னும் மேலும் மேலும் இந்த குழந்தைகளை நீங்கள் உருவாக்கிட வேண்டும் நல்ல மாணவ செல்வங்களாக என்று கூறி இந்த அருமையான இந்த ஆண்டு விழாவில் எங்களையும் இந்த நிகழ்வுகள் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கின்ற பால்ல இருக்க நான் அர்த்தம் வந்துக்கிறேன். ஆனா இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இங்க இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த முருகேசு போன்ற இங்க இருக்கின்ற நாகராஜ் தனசாகர் போன்றவர்களுக்கெல்லாம் கூட மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அனைவரும் நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும், நல்லதை செய்வோம் என்கின்ற நல்ல நினைவில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இந்த ஆண்டு விழாவில் சிறப்போடு நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் என்று கூறி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு நன்றி சொல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.